Praise God. Praise God. How many of you believe your future is in God's hand? எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில தான் இருக்குது அப்படின்னு? என் எதிர்காலம் ஆண்டவர் கையில தான் இருக்கு அப்படி எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe your future is in God's hand? எத்தனை பேர் என்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில இருக்குது அப்படி நம்புறீங்க? If you don't die to yourself, நீங்கள் உங்களுடைய நான் என்ற அந்த சுயத்தை சாகடிக்காவிட்டால், you disobey God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், you walk in hatred, நீங்கள் பகையிலே வெறுப்பிலே நடந்து கொண்டிருந்தால், நீங்கள் பாவ வழியிலே நடந்து கொண்டிருந்தால், is your future in God's hand, the devil's hand, or your hand? உங்களுடைய எதிர்காலம் கடவுள் கையில இருக்கா, சாத்தான் கையில இருக்குதா, உங்க கையில இருக்குதா? யார் கையில இருக்குது? their hands. Your marriage is in whose hands? உங்க கல்யாண வாழ்க்கை யார் கையில இருக்குது? In your hand. உங்க கையில இருக்குது. You can make your marriage beautiful. உங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப அழகானதாக வைத்திருக்கலாம். You can make your marriage miserable. ரொம்ப பரிதாபமான வாழ்க்கையாகவும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். When God touched my life, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டபோது, and I got into the word of God, நான் இறைவார்த்தைக்குள் நான் என் வாழ்க்கையில கடந்து வந்த போது, I became like a Hitler. நான் ஒரு ஹிட்லர் போல இருந்தேன். At home, வீட்ல everything should be like this. எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படி நான் சொன்னேன். Everything not like this. இதே மாதிரி தான் இருக்கணும். Diskum 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 diskum. ஒரே சண்டை, டிஸ்கும் டிஸ்கும் டிஸ்கும்னு. Can that marriage survive? அந்த கல்யாண வாழ்க்கை நிலைச்சு நிக்க முடியுமா? And one day in anger I told my wife, get out of the house. ஒரு நாள் நல்ல கோவம் வந்துச்சு, வீட்டை விட்டு வெளியே போ அப்படி என் மனைவியிட சொன்னேன். After 2 months, 2 மாசத்துக்கு பிறகு, when the exams got over, எல்லா எக்ஸாம்லாம் பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச பிறகு, my wife packed a bag and went off. என் மனைவி மூட்டை முடிச்சுகளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டு. I told her I did not mean it. நான் சொன்னது நான் இப்படி நினைச்சு வேணும்னே சொல்லல She அப்படி said, you சொன்னேன். said it. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. Life and death is in the power of your tongue. வாழ்வும் சாவும் உங்க வாயில நாக்குல தான் இருக்குது. Now when she went, I thought my faith will change her heart. அவங்க போனப்போ நான் நினைச்சேன் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் அதை மாற்றும்னு நினைச்சேன். I went into fasting and praying. நான் நல்ல உபவாசம்லாம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணேன். I thought my prayer will bring her back. என்னுடைய ஜெபம் எல்லாம் என் மனைவியை திருப்பி கொண்டு வந்துரும்னு நினைச்சேன். I fasted and prayed for 1 month. ஒரு மாசத்துக்கு இப்படி உபவாசம் இருந்து நோன்பு இருந்து ஃபாஸ்ட் பண்ணி நான் Praise God. ஆண்டவருக்கு நன்றி. Praise God. ஆண்டவருக்கு நன்றி. After 1 month, ஒரு மாசத்துக்கு பிறகு she did not come. என் மனைவி வரல. And I began to ask a question. நான் அப்போ ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். Here I am preaching the word of God. நான் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். I am obeying your word. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். Then how come my marriage is broken? எப்படி என்னுடைய திருமண வாழ்க்கை இவ்வாறு உடைந்து போய்விட்டது? And God said, ஆண்டவர் சொன்னார், it's because of love. அது அன்பின் அடிப்படையில் தான் என்று சொன்னார். He asked me, do you love your spouse? அப்போது கேட்டார், உன்னுடைய திருமணத்திலே உன்னுடைய துணைவியாரை நீ அன்பு செய்கிறாயா? I said, yeah. ஆமா, நான் அன்பு செய்கிறேன். And he showed me 1 Corinthians chapter 13. அவர் சொன்னாரு, அவர் எனக்கு காட்டினாரு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அதை where the word of God says that love does not insist its own way. அங்கு அன்பை பற்றி கூறியிருக்கிறது, அது அன்பு தன்னுடைய வழியிலே எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பாது என்று கூறுகின்றது. And I always wanted my way. எனக்கு எப்போதும் என்னுடைய வழியில் தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் And the விரும்பினேன். Lord showed me that you want your way. ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார், எல்லாமே உனக்கு உன் வழியில் தான் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அதற்கு பேரு அன்பு கிடையாது. I repented. நான் மனம் வருந்தினேன். And I began to plant the seed of love. நான் அன்பு என்ற அந்த விதையை ஊன்றி வைக்க ஆரம்பித்தேன். For 3 years, 3 வருடங்களுக்கு planting the seed of love. எப்போதும் அன்பு என்ற அந்த செயல்பாட்டை ஊன்றி வைத்துக் கொண்டே இருந்தேன், விதை போல. Began to do anything and everything that would bring love and love and love and love to them. எல்லா காரியங்களும் எதை செய்தாலும் அன்பை வெளிப்படுத்தும்படியாக அதையே நான் திரும்ப திரும்ப அப்படி செய்து கொண்டே இருந்தேன். It is after 3 years the marriage got restored. 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய திருமண வாழ்க்கை திரும்பவும் அது புதுப்பிக்கப்பட்டது. And the Lord taught me a good lesson. ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். He taught me
அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். My marriage is not in God's hand, என்னுடைய திருமண வாழ்க்கை ஆண்டவர் கையில் இல்லை, in the devil's hand, சாத்தானுடைய கையில் இல்லை, but in my hand. உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. The Lord showed me ஆண்டவர் எனக்கு காட்டிக் கொடுத்தார். what a man sows, ஒரு மனிதன் எதை விதைக்கின்றானோ that he will reap. அதையே தான் அவன் அறுவடை செய்வான். If I sow the seeds of love, நான் அன்பு என்ற அந்த விதையை நான் விதைத்தால் my marriage will be blessed. என்னுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Praise be to God. ஆண்டவருக்கு நன்றி. From the last 7 years, கடந்த 7 ஆண்டுகளாக I am only planting the seed of love. நான் அன்பு என்ற அந்த விதையை மட்டும் தான் நான் ஊன்றிக் கொண்டிருக்கின்றேன். My wife is planting the seed of love. என்னுடைய மனைவி அன்பு என்ற அந்த விதையை ஊன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். The same broken marriage எந்த திருமண வாழ்வு உடைந்ததோ has now become heavenly marriage. இப்போது அது விண்ணகத்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக எங்களுக்கு இருக்கின்றது. There is so much of love. எங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது. There is so much of joy. பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது. It doesn't mean there is no difference of thinking. வித்தியாசமான வேறுபட்ட சிந்தனைகள் எங்களுக்குள் இல்லை என்று It கூற doesn't முடியாது. mean that there is no difference of opinion. ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது. It is still there. அது எல்லாம் இருக்கின்றது. But it is very quick to submit to each other. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதற்கு மிக வேகமாக நாங்கள் அதை Instead of செயல்படுத்துகிறோம். getting into argument, நாங்கள் வீணான விவாதத்திற்குள் நுழையாமல் there is lots of forgiveness. ஒருவரை ஒருவர் அதிகமாக மன்னிக்கின்றோம். There is lots of unconditional love. நிபந்தனையற்ற அன்பு அதிகமாக எங்களுக்குள் இருக்கின்றது. Today not only the marriage is blessed, இன்று எங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, the children are blessed. எங்களுடைய குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Everything is blessed. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. 7 years back, 7 ஆண்டுகளுக்கு முன்னால் it looked like everything was over. எல்லாம் முடிந்து விட்டது என்பதை போன்ற ஒரு நிலை இருந்தது. It looked like it is a disaster. இது ஒரு பேரழிவு என்ற ஒரு நிலைதான் இருந்தது. But this formula of ஆனால் planting the seed of faith, இந்த விசுவாசம் என்ற விதையை ஊன்றி வைக்கக்கூடிய இந்த ஃபார்முலா, இந்த வழிமுறை, and dying to yourself on a daily basis, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுயமானது நான் என்பது சாக வேண்டும் என்ற ஒரு வழிமுறை. these two principles saved my marriage. இந்த 2 கோட்பாடுகளும் வழிமுறைகளும் என் வாழ்க்கையை காப்பாற்றியது. Praise be to God. ஆண்டவருக்கு நன்றி. Praise be to God. ஆண்டவரை போற்றுவோம். Is Galatians 6:7 saying? Just read that, Galatians 6:7. கலாத்தியர் 6:7 இவ்வாறு சொல்கின்றது. What is it saying? அது எவ்வாறு சொல்கின்றது? ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். So whatever a man sows, எதையெல்லாம் ஒரு மனிதன் விதைக்கின்றானோ that he will reap. அதையெல்லாம் அவன் அறுவடை செய்வான். What is the meaning of sowing? விதைப்பது என்றால் என்ன? Your thoughts are seeds. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு விதை. Your words are seeds. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் விதை. Your feelings are seeds. உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் விதை. Your actions are seeds. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விதை. Please check it out. நீங்கள் தயவு செய்து Are நீங்கள் your thoughts, சோதித்து பாருங்கள். உங்களுடைய your words, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய சொற்கள், your emotions, உங்களுடைய உணர்ச்சிகள், your actions உங்களுடைய செயல்பாடுகள் according to the word of God? அவை எல்லாம் இறைவார்த்தையின் அடிப்படையில் ஒத்ததாக இருக்கின்றதா என்று சோதித்து பாருங்கள். Congratulations. பாராட்டுக்கள். Your marriage will be blessed. உங்களுடைய திருமண வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்படும். But if it is not according to the word of God, ஆனால் அவை எல்லாம் இறைவார்த்தைக்கு ஒத்ததாக இல்லை என்றால், look at the next verse. அடுத்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள். He says, the one who sows it to the flesh shall reap destruction and death, but the one who sows in the spirit shall reap everlasting life. தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். What is the meaning of sowing in the flesh? ஊனியல்பில் விதைப்பது என்றால் என்ன? Sowing in the flesh means anything that is contradicting to God's word is sowing in the flesh. ஊனியல்பில் விதைப்பது என்பது எவற்றையெல்லாம் இறைவார்த்தைக்கு முரண்பாடாக நாம் செய்கின்றோமோ அதுதான்.
Example, உதாரணம், God's word says, love your enemies. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது உங்கள் பகைவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று. God's word says, do good to those who hate you. உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறது. God's word says, bless those who curse you. உங்களை சபிப்பவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள் என்று சொல்கிறது. God's word says, pray for those who persecute you. உங்களை தண்டனை தீர்ப்புக்கு கையளிப்பவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்கின்றது. Am I practicing this? நாம் இதையெல்லாம் என் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்றோமா? And if I am practicing this, நாம் இவற்றையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கடைபிடித்தால் my marriage is blessed. என்னுடைய திருமண வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்படுகிறது. If I disobey this, நான் இதை எதிர்த்து நின்றால், கீழ்ப்படியவில்லை என்றால், my marriage will be in crisis. என்னுடைய திருமண வாழ்க்கை பரிதாபமானதாக, அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். Look at the next line. அடுத்த வார்த்தையை பாருங்கள். For the one who sows, let him not get weary in doing good, for in due season he will surely reap the harvest. ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். Praise the Lord. Praise the Lord. One thing the Lord is saying, if you are sowing the good seeds continuously every day in your life, do not get tired in doing that, for in due season you will surely reap your harvest. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கின்றார். நீங்கள் நன்மை செய்வதில், தொடர்ந்து நீங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தக்க காலத்தில், ஏற்ற காலத்தில் நீங்கள் நல்ல விளைச்சலை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இறை வார்த்தை கூறுகின்றது. Ask a question to yourself. உங்களையே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். Have I made a decision from today, Lord, no matter what happens, I will continuously sow the good seeds in my relationship? இன்றிலிருந்து எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்மை செய்கின்ற அந்த நல்ல விதையை, நம்பிக்கை என்ற அந்த நல்ல விதையை நான் ஊன்றி வைப்பேன் என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். No matter where you are, no matter how bad it is right now, but if you make a decision that from today I will sow the good seeds and continue to sow the good seeds, the Lord is giving you assurance that it will turn out to be a good harvest. You will be on the winning side. You will have victory. You will have love, joy and peace in your relationship. உங்களுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும் உங்களை சுற்றி அதை பற்றி பரவாயில்லை என்று நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு, நான் தொடர்ச்சியாக என் வாழ்க்கையிலே நன்மை செய்தல், அன்பு செய்தல் என்ற விதைகளையே நான் ஊன்றி வைப்பேன் என்று இன்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து கொண்டால், உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையில் செல்கின்ற வாழ்க்கையாக, வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவற்றை நீங்கள் நிச்சயமாக அறுவடை செய்வீர்கள். உங்களுடைய அந்த விதைகள் உங்களுக்கு இத்தகைய ஒரு பெரிய விளைச்சலை நிச்சயமாக கொண்டு வரும். So has God given you the power? ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கின்றாரா? Has he given you the power of love? ஆண்டவர் அன்பு செய்வதற்குரிய அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? Has he given you the word? ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? Only those who obey this word யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றார்களோ will see the everlasting life. அவர்கள்தான் நிலையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எப்போதும் நிலைக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள். Praise the Lord. Praise the Lord. So how many of you believe your future is in God's hand? Lift your hands up. இப்போ எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில தான் இருக்கு அப்படி நம்புறீங்க? Good. How many of you believe it's in the hands of the devil? எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கை சாத்தான் கையில தான் இருக்கு அப்படி நம்புறீங்க? Good. How many of you believe it's in your hand now? எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட வாழ்க்கை என் கையில தான் இருக்கு அப்படின்னு? Good. So now can you make your future? உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே அமைத்துக் கொள்ள முடியுமா?
If you plant the good seeds, நீங்க நல்ல விதைகளை ஊன்றி வைப்பீர்கள் என்றால் even if the situation back home is bad, it வீட்ல will change. வீட்ல உள்ள நிலைமைகள்லாம் மோசமானதாக இருந்தாலும் அது தானாகவே நன்றாக மாறிவிடும். Please memorize that scripture, Galatians 6, 7, 8 and 9, and speak to yourself, I don't care what happens all around me, I'm going to sow the good seed, the good seed, the good seed, the good seed, and Jesus, you have promised me that you will give me a great reward. இந்த கலாத்தியர் 6ல நம்ம வாசிச்ச 7, 8, 9 இந்த வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் நல்ல விதைகளை நான் ஊன்றி வைப்பேன் என்றால், நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வேன் என்றால், என் வாழ்க்கையில் நல்ல அறுவடையை நான் பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Are you blessed with this truth? இந்த உண்மையை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்குதா? இப்போ நம்ம படிச்சது இந்த உண்மை. Because now you know where you are going wrong. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இதுல தவறு செய்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய முடியும். I had my marriage broken for 3 years. என்னுடைய திருமண வாழ்க்கை 3 வருடங்களாக அது உடைந்து போய் இருந்தது. I was preaching the word of God. நான் இறைவார்த்தையை தான் போதித்துக் கொண்டிருந்தேன். And I was believing God is going to restore my marriage. அப்ப நான் நினைச்சேன் கடவுள் வந்து என்னுடைய திருமண வாழ்க்கையை சரி பண்ணி தருவாரு. But as I began to look into the Bible, the Lord began to show me it is not God who is going to restore, it is my good seed that is going to bring in the good harvest. அப்போது நான் இந்த பைபிளை வாசிக்கும் போது, இறைவார்த்தையை வாசிக்கும் போது, கடவுள் என்னுடைய திருமண வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து தரப்போவதில்லை, மாறாக நான் விதைக்கின்ற நல்ல விதைகள், அந்த விதைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில், அன்பு என்ற அந்த விதைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல அறுவடையை, விளைச்சலை தரும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். Praise the Lord. Praise the Lord. Can we give the Lord a big hand of praise? Come on. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? Can we all stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போது நாம் இன்று சுகத்துக்காக நாம் ஜெபித்தோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இந்த வரிகளை இப்ப பாடலா பாடுவாங்க. நீங்க கண்களை மூடி இதை பாடி நாம் நம்முடைய உடலிலே உள்ள சுகத்தை மீண்டுமாக, இன்னும் யார் யாருக்கு பூரணமாக எனக்கு சுகம் வேண்டும் என்கிறவர்கள் அதை நம்பிக்கையோடு பாடுவோம். எல்லாம் அந்த வரியை சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல், சொல்லுங்க. எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அதை பாடலாம் பாடுவாங்க. சேர்ந்து பாடுங்க. கண்களை மூடுவேன்.
எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த காலை அமர்விலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதைகளை நாங்கள் விதைக்கின்றோமோ அந்த விதைகளை பொறுத்து எங்களுடைய அறுவடை இருக்கும். ஒருவன் தான் விதைப்பதையே அறுவடை செய்வான் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்கள் வாழ்க்கையிலே எத்தகைய சூழ்நிலைகள் இருந்தாலும், எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும், எங்களுக்கு மனதிலே காயங்கள் இருந்தாலும், எப்படி எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருந்தாலும், நாங்கள் விதைக்கின்ற அன்பு என்ற அந்த விதையானது எங்களுக்கு மகிழ்ச்சி என்ற அந்த விளைச்சலை கொடுக்கும், அமைதி என்ற விளைச்சலை கொடுக்கும், சமாதானம் என்ற விளைச்சலை கொடுக்கும் என்று இந்த நாளிலே உமது வார்த்தை எங்களுக்கு கற்பித்த அந்த உண்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிந்தனையிலே நீர் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வார்த்தைகளிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றம் ஏற்பட்டு இன்றிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நல்ல விதைகளை, நம்பிக்கையோடு சேர்ந்த அன்பு விதைகளை நாங்கள் விதைப்போம். நாங்கள் பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்வோம். இந்த உண்மையை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென்.